ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தூத்துக்குடி, கோயில்பட்டி, சிவகாசி அந்த சைடு ஏரியாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஸ்வீட் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து கருப்பட்டி மிட்டாய். ஸோ பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். ஸோ ஒரு வழக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வழக்குக்கு பார்த்தீங்கன்னா கால் வழக்கு உளுத்தம்பருப்பு. ஸோ இது ரெண்டத்தையும் நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. வடித்ததுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ மாவு நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மிக்சியில் நம்ம அரைக்கும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் புளிக்க வைக்கணும் இந்த மாவை. ஸோ உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கருப்பட்டி பாகு காய்ச்சி போகிறேன். இதில் 1 கப் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். அதுக்கு சின்ன டம்ளரில் தண்ணி, அது மூங்குற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை தூசெல்லாம் நம்ம வடிகட்டிடணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ நான் இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது நல்லா வடித்து அதில் இருக்கிற தூசியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நான் அதே பேனில் வச்சு நான் திருப்பி காய்ச்சி போகிறேன். இப்போது இது நல்லா கொதி வரட்டும். ஸோ இதுக்கு கம்பி பதம்லாம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரையும் ஆகும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இங்கே நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் போல் சுக்கு பொடி சேர்த்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு 4 மணி நேரம் கழித்து இப்படி இருக்குது. ஸோ நான் இதை நான் ஒரு கரண்டி பார்த்திங்கன்னா இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் நைட் இருந்தது அப்படின்னா மாவு நல்லா புளிச்சிரும். ஸோ இது 4 மணி நேரம் தான் இருக்கிறதுனால நான் ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா பேட்டரோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை ஒரு பால் கவர் இருக்குல்ல, அந்த பால் கவரில் தான் இந்த மாவு ஃபில் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கவரில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயில் விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி பிழிஞ்சு பாருங்கள் சரியாக வருதா அப்படின்ட்டு. எண்ணெய் காய வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் பிழிஞ்சிட்றேன். ஸோ உங்களுக்கு ஷேப் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வராட்டியும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வராது, அப்புறம் பழகிடும். இப்போ பிழிஞ்சாச்சு. ஸோ இது நல்லா ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்ட்டு இல்லை. ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ எண்ணெய் ஒரு சைடு இதானோடனே திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடு வேகட்டும். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து கருப்பட்டி பாகில் சேர்த்திடணும். ஸோ கருப்பட்டி பாகு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். இது ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா டிப் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் அது ஊறணும் அப்படின்ட்டு இல்லை. இது சுகர் சிரப்பில் நம்ம இது பண்ணி பண்ணோம் அப்படின்னா அது பேர் சீனி மிட்டாய். ஸோ கருப்பட்டியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ ஸ்வீட் மற்ற ஸ்வீட்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷ்னலான இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.